ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 6ஆம் தேதி நாளை தினம் வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி நடைபெறப் போற சனிப்பெயர்ச்சி பத்தியும், இந்த சனிப்பெயர்ச்சியால அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள் யார் யாரு, அவங்க சனிப்பெயர்ச்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணுங்கிற பத்தி பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஜோதிடத்துல சனி பகவான் முக்கிய கிரகமா அறியப்படுறார். இவர் கர்மகாரகன் அழைக்கப்படக்கூடியவர், நீதிமான் அழைக்கப்படக்கூடியவர். அவரவர் செய்த வினைப்பயனுக்கு ஏற்ப பலன்களை வழங்கக்கூடியவர். பஞ்சாங்கத்தைப்படி சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு மார்ச் 6ஆம் தேதி அதிகாலை 8:31 இடம்பெயர போறாரு. அவரோட இந்த பெயர்ச்சி காரணமா சில ராசிகளுக்கு சவாலான காலகட்டம் காத்துக்கிட்டு இருக்குதான். அதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மீன ராசியை சேர்ந்தவங்க முதல்ல வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறதால மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியோட காலம் ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்துல உடல் நலத்துல அதிக அக்கறை தேவைப்படணும். தேவையற்ற அலைச்சல்கள், மன அழுத்தம், மன உளைச்சல், பதற்றம், வேலை பளு இது மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்கிட்டே தகராறும் வரலாம். பேச்சுல நிதானம் ரொம்ப அவசியம். முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுபவம் வாய்ந்தவரோட ஆலோசனை கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததா மேஷராசி. மேஷராசிக்கு 7.5 சனியோட முதல் கட்டமா இருக்கக்கூடிய விரயச்சனி ஆரம்பிக்குது. இதன் காரணமா தேவையற்ற செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். பண பரிமாற்றங்கள் அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிதி இழப்புகள், பொருளாதார நெருக்கடி சந்திக்க நேரிடலாம். இதன் காரணமா மன அழுத்தம் கூட ஏற்படுமா. வேலையில தடை, எடுக்க காரியத்துல பின்னடைவு, முயற்சியில தோல்வி இது எல்லாமே நீங்கும். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு 7.5 சனியோட கடைசி கட்டமா இருக்கக்கூடிய பாத சனி ஆரம்பிக்குது. இதன் காரணமா காலியல் சம்பந்தமான உபாதைகள் நீங்கலாம். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாவதான வாய்ப்பு இருக்கு. 7.5 சனியோட பிடி தளர தொடங்குறதால உங்க கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் மெதுவா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தா சனி பகவானோட முழுமையான ஆசி கும்பராசிக்கு அப்படியே கிடைக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப அஷ்டம சனியோட காலம் ஆரம்பிக்குது. இதன் காரணமா எல்லாத்துலயும் தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயும் தோல்வியும் முடியலாம். வாகனங்கள்ல போகும்போது அதிக எச்சரிக்கையோட இருக்கணும். அரசு ரீதியான காரியங்கள்ல கவனமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்குகள் தலையிட வேணாம். சில பேர் சிறிய பிரச்சனைகள் கூட பெருசா சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்துல பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். அதனால இந்த 4 ராசிக்காரர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். கிரகங்கள்லயே சனி பகவான் தான் கொடுப்பவரும் கெடுப்பவரும். சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வழிமுறைகளை பின்பற்றலாம். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஏழைகளுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கறது விசேஷம். ஏழை மாணவர்களோட கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இது எல்லாமே சனி பகவானோட தாக்கத்தை படிப்படியா குறைக்கும். திருநள்ளாறு அப்படி இல்லைன்னா குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு கூடவே இறை வழிபாட்டையும் பல பேருக்கு பல உதவிகளும் செய்யும் போது சனி பகவானோட மனசு குளிர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய நாளைய தினம் மீனராசி, கும்பராசி, மேஷராசி, சிம்மராசி இந்த 4 ராசிக்காரர்களும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கறதால சனி பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையும். அதோட அடி ஓங்கி விடாம தாங்கி விழும். முதல்ல சனி பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடியவங்க நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கக்கூடிய சில எளிய பரிகாரங்களை பின்பற்றலாம். சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப அவசியம். குளிர் பிரதேசங்கள் இருக்கக்கூடியவங்க எண்ணெய் தேய்த்து குளிக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க, அதுக்கு உடல் ஒத்துக்காதுங்கிறவங்க சாஸ்திரத்துக்கு கொஞ்சமா தலையை தடவிட்டு நீங்க குளிக்கலாம். அதே மாதிரி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருள் எள் இருக்கு இல்லையா, இந்த எள் ரொம்ப முக்கியம். சனி பகவானோட வாகனம் எது தெரியுமா? காகம்தான். அப்படிப்பட்ட காகத்துக்கு எள் சாதம் வைக்கணும். எள் அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து சாதம் தயார் செய்து அதை முடிஞ்சா சனிக்கிழமையில வைக்கலாம். நாளைய தினம் சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதால சனி பயிற்சி அன்னைக்கே எள்ளும் நல்லெண்ணையும் சேர்ந்த சாதத்தை இங்க காக்கைக்கு பிரசாதமாக வைக்கும்போது சனி பகவானோட வாகனமாக இருக்கக்கூடிய காக்கை அதை சாப்பிட்டு உங்களுக்கு சனி கிரகதோஷ பாதிப்புல ஏற்படக்கூடிய பாதிப்பை ஓங்கி விழாம தாங்கி விழ மாதிரி பார்த்துக்கும். அடுத்ததா எள்ளு நீங்க பசுமாட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா எள்ளு புண்ணாக்கா கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. பசுமாடு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பராமரிப்பு இல்லாம உடல் மெலிஞ்சு போய் காட்சி அளிக்கும். அப்படிப்பட்ட பசுமாடுகளுக்கு அந்த பசுமாடை வைத்திருவர்கள்ட்ட போயிட்டு நீங்க எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த எள்ளு புண்ணாக்க ஒரு சரியான விகித அளவுல அந்த பசுமாட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. அது மூலயமா அந்த பசுமாடு உடல் ஆரோக்கியத்தோட தேக போஷாக்கோட இருக்கும். இன்னொன்னு, பசுமாட்டோட உடம்புல 33 கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த 33 கோடி தேவர்களுக்கும் உங்க கையால பசியாத்தின ஒரு அற்புதமான பலனும்
இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு கிடைக்கும். அது மூலயமா சனி பகவான் உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களையும் கர்ம வினைகளை நீக்கி நல்லது கொடுப்பார். அதே மாதிரி சனி கிரகதோஷ பாதிப்பு நினைச்சு பயப்பட வேணாம். தொடர்ந்து ஒரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது மூலயமாவும் சனி கிரகதோஷ பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி உதவி செய்யணும். உதவி செஞ்சா சனி பகவானுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்குமா. பொருளாதாரத்துல பின்தங்கி கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு புதிய உடைகளை கொடுக்கறதும் அவங்களுக்கான ஒருவேளை உணவை கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். எந்த ஒரு பரிகாரத்தை விட நாம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மூத்தோர்களை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். அடிக்கடி சிவாலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதும் நவகிரகங்களை வழிபட்டு எல் தீபத்தை ஏத்திட்டு வர்றதும் விசேஷம். சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் கூகுள்லே இருக்கு. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோ மதுர பிரச்சோதயாத். இதுதான் சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். இத சனிக்கிழமைகளை உச்சரிக்கிறது மூலயமாவும் கிரகதோஷ பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமைகள்ல வெற்றிலை மாலை செய்து அது உங்க கையாலேயே தயார் செய்து அனுமனுக்கு சாற்றி வழிபாடு செய்யறதும் கணபதி வழிபாடும் சனி பகவானுடைய கெடுபலனை குறைக்குமாம். சனிக்கிழமைகளை லட்டு இருக்கு இல்லையா, அந்த லட்டை தயார் செய்தோ இல்ல கடைகளில் வாங்கிட்டு வந்தோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது விசேஷம். சனி பகவான் அப்படிங்கிறவரு ஈசனால நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட நீதி அரசன். அவரு மனுஷன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்காகவும் கெட்ட விஷயங்களுக்காகவும் அந்த ராசிக்கான அஷ்டமாத்து சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, விரய சனின்னு சொல்லி எக்கச்சக்கமான பலன்களை கொடுப்பாரு. நாம நேர்மையா பாவ செயலை செய்யாம நல்ல வழியில வாழ்ந்தாலே அவரு எந்த நிலையில நம்ம கிட்ட அமர்ந்தாலும் நமக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பார். அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு குருவே அந்த காலபைரவர் தான். ஆபத்து நீங்கணும், சனி பகவான ஏற்படக்கூடிய கிரக தோஷ பாதிப்புகள் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமைகள்லயும் அஷ்டமி தினங்கள்லயுமே நீங்க பைரவர் வழிபாடு செய்யலாம். அதுலயும் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமையில அஷ்டமி வந்திருக்கும். அப்படிப்பட்ட அஷ்டமி வந்துச்சுன்னா நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டு இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு சாஷ்டாங்கமா பைரவர் பாதத்துல விழுந்து வணங்கிடுங்க. பைரவர் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு குரு. அவர் சொல்றத கண்டிப்பா சனி பகவான் கேட்பார். உங்களோட கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையணும், பிரச்சனைகளோ இல்ல எந்த விதமான வீண் வம்புக்கோ போகாம வரக்கூடிய விஷயம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி போறதுக்கு நீங்க தாராளமா காலபைரவரையும் வணங்கலாம். இப்ப நாம சொல்லியிருக்கிற மாதிரி பசுமாட்டுக்கு காகத்துக்கு இந்த பொருளை கொடுக்கறது, அதே மாதிரி கஷ்டப்படவங்களுக்கு உதவி செய்யறது, குழந்தைகளோட பழிப்பு சிலை ஏத்துக்கிறது, கணபதி வழிபாடு, அனுமன் வழிபாடு, கூடவே பைரவர் வழிபாடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு உங்க ராசிக்கு சனி பகவானோட பார்வை எந்த மாதிரி சனியா அமர்ந்தாலும் அது எந்த விதமான கெடுபலன்களையும் ஏற்படுத்தாம அதோட தாக்கம் மேலோட்டமாக இருக்கும். நம்பிக்கையோட இறை வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் அதுக்கான பலன்களை கொடுக்கும். எந்த விதமான அஷ்டம சனி எந்த சனியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நல்ல காரியம் பண்றீங்க, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாம பாவங்கள் செய்யாம இருக்கீங்கன்னா அந்த சனி பகவான் உங்க மேல இறக்கப்பட்டு உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் ஏற்படுத்தாம ரொம்ப உச்சத்துல இருந்தா கூட உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பாரு. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.